ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்தோனேஷியா விசா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்தோனேஷியா விசா வந்து நமக்கு ஃப்ரீ இல்லைங்க. நம்ம 2600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தோனேஷியா விசா வந்து 2 டைப் இருக்குது. நம்ம வந்து ஆன் அரைவல் விசா எடுத்துக்கலாம், இல்லாட்டி விசா அப்ளை பண்ணிக்கலாம். ஆன் அரைவல் விசானா அங்கே வந்து நம்ம அங்கே போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இமிக்ரேஷன் கவுண்டர் தனியாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நிறைய கூட்டமாக இருந்தால் 2 to 3 ஹவர் கூட அவங்க நமக்கு இமிக்ரேஷன் முடியறதுக்கு. ஆனால் இப்போ விசா அப்ளை பண்ணிட்டா நம்ம பேமெண்ட்டு டாக்குமெண்ட் எல்லாமே முடிச்சிருவோம். நேராக போயிட்டு இமிக்ரேஷன் மட்டும் போயிட்டு ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அப்படியே பாலிக்குள்ளே போயிடலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி விசா எடுக்கிறதுங்கிறது வீடியோவில் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 5 நிமிஷத்தில் விசா வந்துருச்சுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு பாலி விசான்னு டைப் பண்ணுங்கள். செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும். அதில் வந்து செகண்டாக இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா imigrasi.go.idன்னு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஏன்னா நிறைய ஃபேக் வெப்சைட்டும் இருக்குது. ஸோ கரெக்டான லிங்க்கில் போய் அப்ளை பண்ணுங்கள். உள்ளே போனதும் அப்ளை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கண்ட்ரின்னு கேட்கும், நம்ம இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பர்பஸ் ஆஃப் விசிட் வந்து ஜென்ரல், ஃபேமிலி ஆர் சோஷியல் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து சப் பர்பஸ் வந்து டூரிசம், ஃபேமிலி அண்ட் டிரான்சிட். அப்புறம் வந்து விசா டைப் வந்து B1 டூரிஸ்ட் விசா ஆன் அரைவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பை டிஃபால்ட் பார்த்தாலே இது 30 days தான் இருக்கும். அது நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இந்த விசா 30 days தருவாங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் அண்ட் அப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா விசாவோட காஸ்ட் போட்டிருப்பாங்க. இது நம்ம இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா 2600 வரும். அப்புறம் வந்து நம்ம இதுக்காக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். என்னென்னா பாஸ்போர்ட் வந்து 6 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். அப்புறம் நம்ம ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளை நவ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணணும். இது வந்து நீங்கள் இமேஜாக தான் அப்லோட் பண்ணணும், பிடிஎஃபாக அப்லோட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். அப்புறம் அந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது கொடுத்துருக்கும். ஸோ நான் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் என்னோடய ஃப்ரண்ட் சைட் பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 400x600 பிக்சலு. அப்புறம் ஃபோட்டோ வந்து ரொம்ப க்ளோஸ்அப்லேயே இருக்கக்கூடாது, ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிளர்டு ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. நம்மளோட காது ரெண்டுமே தெரியணும், நேராக இருக்கணும். ஜஸ்ட் உங்கள் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்தால் போதும். ப்ராப்பராக ஒரு ப்ளைன் பேக்ரவுண்ட் வச்சுட்டு உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து இதுக்கேற்ற மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. நான் ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்தேன். இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் நேம் கொடுக்கணும். அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து ஃபோன் நம்பரு, அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த். இதெல்லாம் நம்ம பாஸ்போர்ட்லேயே இருக்க டீட்டெயில் தான். அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன். இதில் டாக்குமெண்ட் டைப்பு பாஸ்போர்ட்னு செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நம்ம நேஷ்னாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பாஸ்போர்ட் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதோ அந்த டேட் கொடுத்துட்டு அப்புறம் இஷ்யூவன்ஸ் கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரி இஷ்யூ பண்ணாலும் நமக்கு எப்படி இந்தியா தான் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் அட்ரஸ் இன் இந்தோனேஷியான்னு இருக்கும். அதில் ரெசிடென்ட் டைப்பு நீங்கள் இப்போ ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஹோட்டல்னு கொடுத்துருங்க. அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் ஸ்டே பண்ணுற ஏதாவது ஒரு அட்ரஸ் வந்து நீங்கள் எப்படி நம்ம வந்து ஒரே ஸ்டேயில் இருக்க மாட்டோம், மல்டிபிள் ஸ்டே தான் புக் பண்ணுவோம். நீங்கள் புக் பண்ண ஏதோ ஒரு ஸ்டேவோட ஹோட்டல் நேமு அப்புறம் அந்த புக்கிங்லேயே அதோட அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை ஃபுல்லாக கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம். ரெண்டுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் ரிட்டன் டிக்கெட் அது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் ஜேபிஜியில் இமேஜ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்னொரு காப்பி வந்து நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொடுக்கணும். அடுத்து வந்து நம்மளோட இமெயில் ஐடி கேட்கும். இந்த இடத்துல வந்து நம்மளோட கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இந்த இமெயிலுக்கு தான் அவங்க வந்து விசாவை சென்ட் பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு வாட்டி எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அங்கே ரைட் சைடு வந்து ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்தாலும் விசா ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து 1 by 1 அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பேஜோட எண்டில் வந்து டிக்ளரேஷன் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் ஆகிருச்சு. நம்ம அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா டிராஃப்ட்னு இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும். இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு 2 ஆப்ஷன் காட்டும், வித் ரெஜிஸ்டர் ஆஸ் அ கெஸ்ட். எனக்கு இதில் அக்கௌண்ட் இல்லாதனால ஆஸ் அ கெஸ்ட் கொடுத்துருங்க. நீங்களும் அதே கொடுத்துக்கலாம். கெஸ்ட்னு கொடுத்தோன்னா இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு அது அடுத்த ஸ்க்ரீன் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வந்து வெயிட்டிங் ஃபார் பேமெண்ட்னு வந்துருச்சு. இப்போ அந்த ஆக்ஷனில் இருக்கிறதுல பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்புறம் அடுத்த ஸ்க்ரீன்லேயும் நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இன்னொரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த பேஜோட கடைசியில் ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டைம் தந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணணும், இல்லாட்டி இந்த அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அப்புறம் இந்த பேஜில் வந்து நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். நம்மளோட கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு வச்சு நம்ம இந்த பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் வந்து ஆன் ஆகிருக்கு உங்கள் கார்டில்னு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி பேமெண்ட் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும். உங்களோட ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த சக்ஸஸ் ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன் வந்ததுமே உங்களோட மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என் மெயில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது ஒரு மெயில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 11:39க்கு வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து விசா உடனே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 11:42, கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துலேயே அவங்க விசா அனுப்பிட்டாங்க. அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இ விசா இருக்கும். இதுதாங்க இ விசா. நம்ம இந்தோனேஷியா போகும்போது இந்த விசாவை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் போதும். அங்கே போயிட்டு நம்ம எந்த பேமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை கொண்டு டைரெக்டாக இமிக்ரேஷனில் கொடுத்தா அவங்க ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.